வணக்கம் நண்பர்களை, மற்றொரு கலந்துரையாடலில் இணைந்து கொள்வதில் மகிழ்ச்சி. இன்றைக்கு குறிப்பாக கே சிவாஜிலிங்கம் அவர்கள் சுயினமுற்ற நிலையில அவர் மாற்று சிறுநீரக சிகிச்சைக்காக காத்திருக்கின்றார். அது தொடர்பில் அவருக்கு உதவிகளை வழங்க வேண்டிய கடமைப்பாடு தமிழ் சமூகத்துக்கு இருக்கின்றது. நான் நீண்ட காலமாக சிவாஜிலிங்கம் அவர்களை அறிந்திருக்கின்றேன். அவருடைய அரசியல் நிலைப்பாடுகள் தொடர்பில் எங்களுக்கு மாற்று கருத்து இருந்த போதிலும் சிவாஜிலிங்கம் இன்றைய அரசியல்வாதிகளில் அரசியலை வைத்து பணம் சம்பாதிக்காத ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக கணிக்கப்படுகின்றார். அடுத்தது அவர் இந்த நீண்ட அரசியல் பயணத்துல தனக்காக எதனையும் சேர்த்து கொண்டவராகவும் இல்லை. அந்த வகையில சிவாஜிலிங்கத்துடைய அந்த அர்ப்பணிப்பு மிக முக்கியமானது. அவருடைய அரசியல் கொள்கைகளோடு எங்களுக்கு எப்போதும் பெரிய உடன்பாடு இருந்ததில்லை. ஆனால் சிவாஜிலிங்கத்தை பல அரசியல் உரையாடல்களை மேற்கொண்டிருக்கின்றேன், நேர்காணல்களையும் செய்திருக்கின்றேன். அந்த வகையில சிவாஜிலிங்கம் தனது மனதில் பட்டதை பேசுகின்ற, மக்கள் மீது அன்பு கொண்ட ஒரு அரசியல்வாதியாக எப்பவும் இருக்கின்றார். அவருடைய அந்த குறிப்பான செயற்பாடு 2009 காலகட்டத்துல இறுதி யுத்தம் நடந்து கொண்டிருக்கின்ற பொழுது பல்வேறு வெளிப்படையான விடயங்களையும் தெரிவித்திருக்கின்றார். சிவாஜிலிங்கம் தனது இளம் பிராயத்திலேயே தமிழ விடுதலை இயக்கத்தில் இணைந்து பணியாற்றியவர். தமிழீழ விடுதலை புலிகளின் தலைவர் பிரபாகரனுடைய உறவினரும் கூட நீண்ட பயணத்தை விடுதலை புலிகளின் தலைவர் வியன்னா பிரபாகரனுடன் ஒரு நீண்ட அரசியல் பயணத்தை மேற்கொண்டிருக்கின்றார். அதற்கு பிறகு டெலோ அமைப்பும் விடுதலை புலிகள் அமைப்பும் முரண்பட்டதற்கு பிற்பாடும் மீண்டும் விடுதலை புலிகளுடன் ஒரு நட்புறவை பேணி தனது அரசியல் நகர்வுகளை மேற்கொண்டிருந்தார். தமிழ் தேசிய கூட்டமைப்பிலும் ஒரு பாராளுமன்ற உறுப்பினராக சென்றிருந்தவர். ஒரு நீண்ட அரசியல் பாரம்பரியம் மிக்க ஒருவராக கே சிவாஜிலிங்கம் அவர்கள் இருக்கின்றார். அதை விட அவருடைய அரசியல் நடவடிக்கைகள், ஜனாதிபதி தேர்தலில் போட்டியிட்டமை போன்ற விடயங்கள் சில சமயங்களில் அவருடைய அரசியல் கருத்துக்கள் ஒரு நகைப்புக்குரியவையாக எண்ணி நகையாடப்பட்டாலும் அவருடைய தான் நம்புவதை சரி என்று நம்புவதை செய்கின்ற ஒரு ஆற்றல் மிக்க நபராகத்தான் இருந்திருக்கிறார். இன்றைக்கு சிவாஜிலிங்கத்தை பற்றி நான் இதுல முக்கியமாக கதைக்கணும் என்றது நாங்கள் சிவாஜிலிங்கத்தினுடைய மருத்துவ செலவுக்காக சின்னத்துறை குடும்பத்தினரும் நாங்களும் இணைந்து ஒரு 1,00,000 ரூபாவை அவருக்கு வழங்கி இருக்கின்றோம். அது சொல்றது இங்க முக்கியம் இல்லை. ஆனால் அந்த மாறுபட்ட கருத்து இருந்தாலும் அவர் மீது எப்பவுமே எனக்கு ஒரு அபிமானம் இருந்திருக்கிறது. ஒரு நேர்மையான அரசியல்வாதியாக 2009 காலகட்டம் தமிழ் விடுதலை போராட்டத்தின் காலகட்டத்தில் மிக முக்கியமான ஒரு காலகட்டம். இறுதி போர் நிகழ்ந்த காலகட்டம். அந்த காலகட்டத்தில் இன்றைக்கு அரசியல் பேசுகின்ற பலர் மௌனமாகத்தான் அன்றைக்கு இருந்திருக்கிறார்கள் அல்லது தங்களை வெளிப்படுத்தாமல் இருந்திருக்கின்றார்கள். அது 2009 ஜனவரி பிப்ரவரி இந்த காலகட்டங்கள் ஐரோப்பிய நாடுகளில் பெரும் அலையாக எழுந்திருந்தது. ஆரம்பத்தில் விடுதலை புலிகள் இந்த யுத்தத்தை நடத்த வேண்டும் என்று இந்த யுத்தத்துக்கு ஆதரவாக பல குரல்கள் பொங்குதமிழ் நடத்தி யுத்தத்தை போற்றி புகழ்ந்த ஒரு காலகட்டம் ஒன்று இருந்தது. அதனை தொடர்ந்துதான் இந்த 2009 பிப்ரவரி காலகட்டங்கள் வருகிறது. அந்த காலகட்டங்கள்ல பெரும்பாலும் இந்த யுத்தம் உக்கிரமடைந்த காலகட்டங்கள்ல தமிழ் தேசிய கூட்டமைப்புடைய பாராளுமன்ற உறுப்பினர்கள் பெரும்பாலும் ஐரோப்பிய நாடுகள்ல தான் இருந்திருக்கிறார்கள். இந்த நேரம் நினைக்கிறேன் பத்மினி சிதம்பரநாதன், கே சிவாஜிலிங்கம், இப்படி ஒரு நீண்ட பட்டியல் இங்கே இருந்திருக்காங்க. செல்வராஜா கஜேந்திரன் போன்றவர்கள் எல்லாம் ஐரோப்பிய நாடுகள்ல தான் பெரும்பாலும் இருந்தவர்கள். அப்ப இந்த காலகட்டத்துல சிவாஜிலிங்கத்தோட நாங்கள் ஒரு சில நேர்காணல்களை நடத்தி இருந்தோம். அதுல கேட்கிறோம், யுத்தம் ஒரு இறுதி முடிவை நோக்கி பயணிக்கிறது தொடர்பில் சிவாஜிலிங்கம் மிக வெளிப்படையாக பல்வேறு கருத்துக்களையும் தெரிவித்திருந்தார். அதுல முக்கியமானது என்னென்றால், இந்த யுத்தம் முடிவுக்கு வர்றது மட்டுமில்லை, விடுதலை புலிகளும் ஒரு முடிவுக்கு வரப்போகிறார்கள். விடுதலை புலிகளை அழிக்கிறத ஒரு நோக்கமாக கொண்டுதான் இந்த யுத்தம் நகர்த்தப்படுகிறது. இன்னும் சில மாதங்கள் நாங்கள் புரிய விட்டோம் என்றால் விடுதலை புலிகள் அழிக்கப்பட்டு விடுவார்கள் என்ற விஷயத்தை கே சிவாஜிலிங்கம் முதல் தடவையாக குறிப்பிடுகிறார். இது தேச நெட்ல அந்த காலத்துல இவ்வாறான நேர்காணல்களை வெளியிடுறது மிக ஆபத்தானதாக அமைந்தது. அதுவும் குறிப்பாக சிவாஜிலிங்கம் போன்றவர்களுக்கு மிக பலத்த நெருக்கடியை கொடுத்திருக்கின்றது. இவ்வாறு போய் தேசம் நெட்டில ஒரு நேர்காணலை கொடுக்கிறதுன்றது, ஏன்னா நாங்கள் எப்பவுமே ஒரு விடுதலை புலிகள் மீதான விமர்சக கண்ணோட்டத்துல இருப்பவர்களாகத்தான் இருந்திருக்கிறோம். அப்ப 2009 யுத்தம் உச்சத்துல நடக்கின்ற பொழுது மக்கள் பெரும்பாலும் விடுதலை புலிகள் நிலைப்பாடுகளோடு நிற்கின்ற பொழுது அதுக்கு எதிரான ஒரு விடயத்தை
குறிப்பிட்டு நேர்காணல் தருவது என்பது அவ்வளவு இலவான விடயம். ஆனா அன்றைய காலகட்டத்தில் எம்.கே. சிவாஜிலிங்கம் ஒரு விஷயத்தை மிக தெளிவாக குறிப்பிட்டிருந்தார். விடுதலை புலிகள் சர்வதேச கண்காணிப்பில் ஆயுதங்களை ஒப்படைத்து ஒரு சரணடைவுக்கு செய்வதன் மூலமாக பேச்சுவார்த்தைகளூடாக இந்த பிரச்சனையை தீர்க்கிறது தான் தமிழ் மக்களுக்கும் விடுதலை புலிகளுக்கும் நன்மை பயக்கும். இதே அன்றைய காலத்தில் பிப்ரவரி மாதம் சிவாஜிலிங்கம் குறிப்பிட்டாங்க. பிப்ரவரி 9 சிவாஜிலிங்கத்தோடு நான் ஒரு நேர்காணலை நடத்தி இருந்தேன் லண்டன்ல. அந்த நேர்காணலை தமிழ் விடுதலை இயக்கத்தின் உறுப்பினரான சோதிலிங்கம் அவர்கள் ஏற்பாடு செய்திருந்தார். அந்த நேர்காணல்ல தான் அவர் இந்த விஷயத்தை குறிப்பிட்டிருந்தார். அன்றைய காலகட்டத்தில் பிரித்தானிய வெளிவிவகார அமைச்சராக இருந்த டேவிட் மிலபன், பிரான்சினுடைய வெளிவிவகார அமைச்சராக இருந்தவரும் இணைந்து விடுதலை புலிகள் ஆயுதங்களை ஒப்படைத்து சரணடைய வேண்டும் என்று கேட்டிருந்தார். அதனையொட்டி சிவாஜிலிங்கத்திடம் நாங்களும் இந்த விடயங்கள் தொடர்பில் பேசிய பொழுதுதான் சிவாஜிலிங்கம் இந்த கருத்தை வெளியிட்டிருந்தார். அப்ப அவர் குறிப்பிட்ட இன்னொரு விஷயம் தமிழ் தேசிய கூட்டமைப்புக்கு விடுதலை புலிகள் அழைக்கப்பட போகின்றார்கள் என்ற விஷயம் நன்கு தெரிந்திருந்ததையும் அவர் சுட்டிக்காட்டியிருந்தார். அப்ப அப்படி இருந்தும் அவர்கள் மௌனமாகத்தான் இருந்திருக்கிறார்கள். அது சிவாஜிலிங்கத்துக்கு அது மிக அதிருப்தியை ஏற்படுத்தி இருந்த விடயம் என்பதையும் அவர் தன்னுடைய நேர்காணல்ல சொல்றார். அந்த நேர்காணல் ஒரு பகுதியை நீங்கள் இது என்ற முடிவுல பார்க்கலாம். அது மட்டுமல்ல 1986 கிலோ அளிக்கப்பட்ட போதே இந்த தமிழீழம் என்ற கோரிக்கை முடிவுக்கு வந்துவிட்டது போன்ற விஷயங்களையும் அவர் மிக வெளிப்படையாகவும் மிக நிதானமாகவும் தேசநெட்டுக்கு குறிப்பிட்டிருந்தார். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது இன்றைக்கு சிவாஜிலிங்கம் அவர்கள் குறிப்பிட்ட விஷயங்களை விடுதலை புலிகளோ அல்லது பிரபாகரோ ஏற்றுக்கொண்டிருந்தால் சில சமயம் இன்றைக்கு விடுதலை புலிகள் அரசியல்ல குதிக்கிறதுக்கான வாய்ப்பு கூட இருந்திருக்கும். அது மட்டுமல்ல, அன்று அனைத்து இயக்கங்களும் ஒருநிலைப்பட்டு செயற்பட்டிருந்தால், ஒவ்வொரு இராணுவ அணி பிரிவுகளாக செயற்பட்டு இருந்தால் நாங்கள் ஒரு கூட்டாட்சி முறையை கூட ஏற்படுத்தி இருக்க முடியும் என்ற விஷயங்களை கூட சிவாஜிலிங்கம் அதில் குறிப்பிடுறார். அந்த வகையில பார்க்கின்ற பொழுது ஓரளவுக்கு அரசியல் ரீதியாக தனக்கு ஆபத்தை விலகி வைக்கக்கூடிய கருத்துக்களையும் வெளியிடுறதுல சிவாஜிலிங்கம் பெருமளவில் தயக்கம் இல்லாமல் அதை செய்யப்பட்டிருக்கிறார். விடுதலை புலிகள் டிலோ அமைப்பில் இருந்தாலும் அதுக்கு பிறகு டிலோ அமைப்பில் இருந்து வெளியேறி அண்மையில தமிழ் தேசிய மக்கள் முன்னணியோடு இணைந்து செயல்பட்டார். ஆனால் அவர் இருக்கின்ற கட்சி சார்ந்து பேசுவது என்பதை பார்க்க தனி மனிதனாக தன்னுடைய அரசியல் கருத்துக்களை வெளிப்படுத்தி வருகின்றார். அந்த வகையில அவர் இன்றைக்கு இந்த உடல் சுயினமுற்று இருக்கின்ற இந்த நிலையில அதற்கான உதவிகளை மக்கள் வழங்கி அவரை காப்பாற்றணும் என்றுதான் நான் நினைக்கிறேன். என்றால் அவர் இன்றும் ஒரு அரசியல் செயற்பாட்டாளராக தன்னுடைய வருத்தத்துக்கு மத்தியிலும் அரசியல் செயற்பாட்டாளராகத்தான் செயற்பட்டு வருகின்றார். சில மாதங்களுக்கு முன்னால் இலங்கைக்கு சென்றிருந்த போது கூட அவரை சந்தித்து ஒரு நேர்காணலை பதிவு செய்திருந்தேன். சிறுநீரக மாற்று சிகிச்சை தொடர்பில் பல்வேறு வாதங்களும் வருது. வயதானவர்களுக்கு இதை மாற்ற வேண்டுமா, இவ்வளவு செலவழிக்க வேண்டுமா போன்ற பல்வேறு விஷயங்களை பல்வேறு ஆக்களும் கேள்வி எழுப்புகிறார்கள். அதே சமயம் இன்னும் சில சிவாஜிலிங்கம் மீது அபாண்டமான விமர்சனங்களையும் வைக்கின்றனர். உண்மையிலேயே நான் நினைக்கிறேன் இந்த காலகட்டத்துல அவர் மீதான அந்த அரசியல் விமர்சனங்களை வைக்கிறதுல எந்த தவறும் கிடையாது. ஆனால் அபாண்டமான பழிகளை போடுறது அவ்வளவு ஆரோக்கியமானதாக இருக்காது. அது தேவையும் இல்லை என்று நான் நினைக்கிறேன். சிவாஜிலிங்கம் ஒரு நல்ல மனிதராகவே இருந்து மக்களை நேசிக்கின்ற ஒரு மனிதராக இப்போ இருந்திருக்கின்றார். சிறுநீரக மாற்று சிகிச்சையில அது ஒரு மிகவும் சென்சிட்டிவானது, ஒரு உயிர் சம்பந்தப்பட்ட விஷயம். இதுகள்ல மக்கள் மிக கடுமையான கருத்துக்களை வெளியிடுறது அவ்வளவு சரியானதாக எனக்கு தெரியல. யாருக்கு சிறுநீரகம் மாற்றக்கூடாத முடிவுகளை நாங்கள் எப்படி எடுக்கிறதுன்றதுல சிக்கல். ஒரு அரசாங்கமாக முடிவெடுக்கின்ற பொழுது அவர்கள் ஒவ்வொரு ஒப்ஜெக்டிவ்ஸை வச்சுக்கொண்டு அந்த முடிவு எடுப்பார்கள். ஆனால் சிவாஜிலிங்கத்தை பொறுத்தவரையில ஒரு மக்களை நேசிக்கின்ற அரசியல்வாதி. அந்த வகையில அவரை காப்பாற்றுவதற்கான முயற்சிகளை செய்கிறது, அதுக்காக ஒரு கொடியை செலவழிக்கிறதுன்றது உண்மையிலேயே அது ஒரு பயனுள்ள நடவடிக்கை. வாரான நல்ல மனிதர்கள், நல்ல உள்ளங்கள், மக்களை நேசிக்கின்றார்கள். அரசியல் கருத்துக்கள், அவர்கள் நம்புகின்ற அரசியல் கருத்துக்கள்ல தவறாக இருந்த எங்களுக்கு தவறாகப்பட்டாலும் அவர்களுக்கு அதன் மீது நம்பிக்கை இருக்கின்ற வரைக்கும் அந்த அரசியல் தமிழ் மக்களை முன்னேற்றத்துக்காக அவர்கள் கருத வரைக்கும் அவர்களை வாழ்வதற்கான உதவிகளை வழங்குவது மிக அவசியம் என்ற அந்த புள்ளியோட நான் நினைக்கிறேன். இந்த சிறிய உரையாடல் நடத்தலாம். இந்த உரையாடலை நீங்கள் சிவாஜிலிங்கம் பிப்ரவரி 2009 எங்களுக்கு தந்த நேர்காணல் ஒளிப்பதிவை நீங்கள் கேட்கலாம். தமிழீழம் நேஷனல் ஆர்மி என்ற மாதிரி தமிழ்ல நேஷனல் லிபரேஷன் நேஷனல் ஆர்மி ஒரு பேரு. அது ஒரு தினம் ஒரு ஆண்டுலாம் வச்சு அது வர குழப்பிட்டான். அது ஒரு பேரை வச்சுக்கொண்டு டெரரிசம்
எல்டிடி ரெஜிமெண்ட், இபிஆர்ல ரெஜிமெண்ட், இபிஆர் ஹீரோஸ் ரெஜிமெண்ட். இன்னொன்று அப்படின்னு சொன்னா ஓவரால் ஆபரேஷன் வந்து நாங்க பிளான் பண்ணி தனித்தனியா பிரிச்சு கொடுத்துருவோம். ஆனா அந்த நேரத்துல என்ன நடந்தால் எல்டிடி வேணும்னு பிளான் பண்ணி இந்த ராமுக்குள்ளார வந்து உள்ள வந்ததே புலட்ட உள்ள வரவிடாம பண்ணி பிறகு வெளியில போயிட்டு அடிச்சோம். அடிச்சதெல்லாம் எல்லாத்துக்கும் சேர்த்தான் இப்ப எல்லாரும் நாங்க சேர்ந்து இப்ப இந்த பாட்டு பாடுறோம். என்ன வரதராஜ பெருமாள் சொல்லியிருந்தோம், நீங்க பாத்தீங்கன்னா திருப்பி சீஃப் மினிஸ்டரா இருக்கீங்க. 86 ஏப்ரல் 29 தமிழ்ல மட்டும் இல்லாம போயிடுச்சு. செலவு கட்டைக்கு அடிச்சாப்பிடும் அது ரெண்டோட தமிழ்ல வந்தது எது இல்லாம போச்சு. அது அடிக்கடி சொல்றோம். சின்ன சின்ன மோதல் வர்றதுன்றது டோட்டலா அடிச்சு வாய்ப்பு அளவுக்கு போறதுன்றது தமிழ் இல்லாம இந்த கன்செப்டிலே ஆள் உறுதியா இருக்குன்னு உறுதியா இருக்க மாதிரி தான் காட்டிக்கொள்றேன். நான் என்ன பொறுத்தளவுல இவ கொஞ்சம் இறுக்கி நாங்க எல்லாரும் சேர்ந்து வேலை செய்ய பண்ணியிருந்தா ஏதாவது ஒன்று கொண்டாந்துக்கலாம். ஏன்னா இப்போ போன இந்த மார்ச் மாதம் நீங்க பாத்தீங்கன்னா 2008 மார்ச்ல சுவனேஸ்வரன் எம்பி கிளைமோர்லாம் அடிபட்டாங்க. அந்த சித்தப்பட்டுக்கு போயிட்டு சேனாதி என்ன தனியா 3:30 மணி நேரம் காய்ச்சி வராங்க. 3:30 மணி நேரம் காய்ச்சி என்ன செய்தி இல்ல அப்படி செய்யாங்க இப்படி செய்யாங்க. ஹாக்கி மிஷாரோட இந்தியன் ஹாக்கி மிஷாரோட வந்து காய்ச்சிருக்காங்க, ப்ரீ பண்ணிருக்காங்க என்ன காய்ச்சிறாங்க. கடைசியா என்ன அவுட்புட் பிறகு பாத்தீங்கன்னா இப்போ ஒரு செப்டம்பர் அளவில் நினைக்கிறேன், செப்டம்பர் அக்டோபர் அளவில் ரெண்டு எம்பிமாரோட காய்ச்சிருக்காரு. ஜானந்தமூர்த்தியோட கையெழுத்து இதே தான் காய்ச்சி. இப்ப நெருங்கி வந்தவர்கள் அடுத்த ஆட்டத்தை பற்றி அடுத்த அதை பற்றி படுறது அப்படியே அரசியல் பேச்சுவார்த்தை ஆரம்பிக்கிறதோ இல்லை என்ன செய்யறதுன்ற பற்றியும் ஒரு தீர்க்கமான முடிவே வந்திருக்கணும். இல்லை தமிழ்ல பண்றது தனி சுதந்திரம், தமிழ்ல பண்ணாத சுதந்திரம் ஒரு ஒரு கான்ஃபெடரேஷனுக்குள்ள இருந்தோண்டு பிறகு பார்ப்போமா இல்லையா, எங்களுக்கு ஒரு ஃபோர்ஸா அதுக்கு ஒரு ஃபோர்ஸஸ் அப்படி இப்படின்னு சொல்லி கம்பைன் பண்ணி இருந்தா கூட சன நிம்மதியா வாழ்ந்துருக்கிறேன். இப்ப அமைச்சர் நாங்களும் என்ன எந்த கருத்து என்னன்னா ஒரு கெட்ட உலகத்துல வாழ்ந்த மாதிரி. ஸ்ரீகாந்தனே நானும் ஒரு நாள் இருந்து காய்க்க 2000 ரவிராஜ் சிறந்த அப்புறம் ஸ்ரீகாந்தன் எம்பியா வரைக்க இல்ல நீங்க சில விஷயங்களை யோசிக்கணும், சில செட்டில்மெண்ட்டுக்கு போகணும், பேச்சை திருப்பி டாக்ஸ் ஸ்டார்ட் பண்ண வேணும். என்ன அப்பதான் கிழக்கு மாவட்டத்துல நடந்துட்டு இருக்கு பிரச்சனை. அப்ப நாங்க இல்ல வந்து இப்படியே வந்துட்டா சனம் தாங்காதுன்னு சொல்ல வழிக்கிட இல்ல இல்ல அப்ப உங்களுக்கு ஒரு வெளிநாட்டு பின்னணியில உங்களுக்கு ஒண்ணு இல்லத்தானே இல்ல இல்ல சில நாடுகள் எங்களுக்கு ஆதரவா இருக்காங்க அறிக்கை இருக்குன்னு சொல்ல வழிக்கிட்டாங்க. அதை எங்களை ஏமாந்து சொன்னதா அல்லது அவர் அவரை நம்பி ஏமாந்து இருந்தாரா தெரியல. இதே பாத்தீங்கன்னா தெரியும் நார்வே உட்பட கோச்சர்ஸ் என்ன சொல்றாருன்னா இது சண்டை ஒண்ணு இல்ல எங்கடையாக்களுக்கு அமெரிக்கா சொல்லியிருந்தா அதிர்ச்சியா இருந்தது, யூரோப்பியன் சொல்லியிருந்தா அதிர்ச்சியா இருந்தது, எப்ப நார்வேன்னு சொல்றான்னு இப்ப என்ன சொல்லுங்க. எனக்கே பார்த்தோன்னா அந்த தமிழ்நாடு முதல் நோர்வே தான் போடுறேன், கடைசி 4வது தான் நோர்வே கொண்டு கூட கண்ட்ரிட்டு எங்களுக்கு தெரியும் நோர்வேண்டு. இதுதான் நோர்வே பேர முதல் போட்டோன்னே நெஞ்சில சைக்கிளா மாதிரி இருக்கேன். நீ பீஸ் புரோக்கரா இருந்து போட்டு பிரசிடென்டா இருந்து போட்டு இல்ல அவங்களுக்கு என்ன பொறுத்தவரை என்ன சொன்னா அந்த தொண்ணூறு செய்த மாதிரி அதை இப்ப கடைசி நிமிஷத்துலயா தூக்கி எடுத்து அந்த கான்ஃபெடரேஷனுக்கு போக முடியல. நல்ல கான்ஃபெடரேஷனை போட்டு அட்லீஸ்ட் கான்ஃபெடரேஷன் இல்லாமல் ஒரு பாக்கெட் பண்ணி ஒரு ஃபெடரலிசத்துக்காக எடுத்த மாட்டா எங்களுக்கு வெற்றி. அதுக்கப்புறம் அடுத்த பாக்கி அதை விட்டு கூட 1 மில்லியன் இருந்து கொண்டு என்ன செய்ய போறோம் எனக்கு தெரியல. சண்டை பண்றதை விட ப்ரொடியூசர் இருந்ததுக்கப்புறம் நாங்கள் ஒரு 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 மரியாதையோட செய்யலாம். சண்டை இல்ல இப்ப நான் எனக்கு சொல்றேன் என்ன செய்யறேன்டாலும் இன்டர்நேஷனல் ஒப்சர்வர்ஸுக்குள்ள இந்த கேரக்ஷன் எல்லாத்தையும் ஹேண்ட் ஓவர் பண்ணி போட்டு டாக்ஸ்க்கு போயிட்டு போறது உண்மையில சனத்துக்கு நல்லது, எல்லாத்துக்கும் நல்லது. இன்டர்நேஷனல் மேற்பார்வையில எங்களோட ஆயுதங்களை கண்ணடிப்புல வச்சுட்டு பேச்சுவார்த்தையை நடத்தி இறுதி தீர்வு ஏற்படுமாக இருந்தால் நாங்கள் அதை ஏற்றுக்கொள்றதுக்கு நாங்கள் தயாரா இருக்கோம். டிஎன்ஏ ஒரு அரசியல் தீர்வு விடுதலை புலிகளுடைய ஆதரவை பெற்று ஆசீர்வாதத்தை பெற்று சமர்ப்பிக்க தவறிவிட்டது என்று நான் கருதுகிறேன்னா என்னால முடியாட்டி நான் விட்டுட்டு போவேன். நான் மற்றவனை மாட்டை வைக்கோல் சாப்பிட விடாமல் நானும் சாப்பிடாமல் இருந்து குழப்ப மாட்டேன். நன்றி.